Friends, welcome back to Kids Learning Express. The Ant and the Grasshopper. இது ரெண்டாவது ஸ்டோரியை பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்டேட் சிலபஸ்ஸு. இது சேம் லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா, ஜூனியர் கேஜி செகண்ட் ஸ்டோரி புக்ஸில் அதில் செகண்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். Once upon a time, there lived a grasshopper and some ants in the garden. The grasshopper was lazy, as sang and danced all the day. பாருங்கள், இப்போ வெட்டுக்கிளி, கிராஸ்ஹாப்பர்னால் வெட்டுக்கிளி, ஆண்ட்டுனா எறும்பு. இந்த ஒரு காலத்தில் என்ன ஆகுதுனாக்கா, வெட்டுக்கிளியும் எறும்பும் வந்து கார்டனில் வசிச்சுட்டு வந்துட்டுருக்குங்க. கிராஸ்ஹாப்பர் வெட்டுக்கிளி வந்து கிராஸ்ஹாப்பர்னால் வெட்டுக்கிளி அது வந்து ரொம்ப லேசினா ரொம்ப சோம்பேறியாகவே இருக்குமா. ஈ sang ஆல் அண்டு டான்ஸ்ட் ஆல் த டே. அது என்ன பண்ணுமா, பாட்டு பாடிக்கினே ஆல் த டே பாட்டு பாடிக்கினே டான்ஸ் ஆடின்னு இருக்குமா, சோம்பேறி பண்ணின்னு. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, த ஆண்ட் ஒர்க் ஹார்ட். அந்த எறும்பு வந்து ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணுதான். எவ்ரி டே தே கேரிட் ஃபுட் டு தர் ஆண்ட் டெல். த லேசி கிராஸ்ஹாப்பர் மேட் ஃபன் ஆஃப் ants. இந்த எறும்பு வந்து அது டெய்லி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று சேமித்து வைக்குமா. ஆனால் இந்த சோம்பேறிப்பட்ட கிராஸ்ஹாப்பர் என்ன பண்ணுச்சான், அதை பார்த்து அந்த எறும்பை பார்த்துட்டு சிரிக்குமா. சூன் சம்மர் வாஸ் ஓவர், த வின்டர் கேம். அப்போ என்ன பண்ணுச்சு, வெயில் காலம் போய் குளிர்காலம் வந்துச்சு. த கிராஸ்ஹாப்பர் ஹேட் நோ ஃபுட் டு ஈட். அப்போது இந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லையா. த கிராஸ்ஹாப்பர் ஆஸ்க்ட் டு ant டு கிவ் சம் ஃபுட். அப்போது அந்த வெட்டுக்கிளிங்க எறும்புக்கிட்ட போய் சாப்பாடு கேட்குதான், எனக்கும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. த ant were கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அந்த எறும்பு வந்து ரொம்ப கைண்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. தே ஃபெல்ட் சாரி ஃபார் த கிராஸ்ஹாப்பர் அண்ட் கேவ் ஹிம் ஃபுட். அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுச்சான், கொஞ்சம் ஃபுட்டு கிராஸ்ஹாப்பருக்கு கொடுத்துச்சான். த கிராஸ்ஹாப்பர் தேங்க்ட் த ant. அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சான், எறும்புக்கு நன்றி சொல்லிச்சான். நெக்ஸ்ட் சம்மர் த கிராஸ்ஹாப்பர் பிகன் டு ஒர்க் ஹார்ட். அப்போது நெக்ஸ்ட் டைமு அந்த வெயில் காலம் வரும்போது இந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இல்லாமல் நல்லா நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஹார்ட் பண்ணிச்சுங்களாம். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.